ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் குக் வித் கன்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி குக்கரில் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ சிக்கனில் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் பார்த்திங்கன்னா 1.5 கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 4 பெரிய வெங்காயத்தை நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். சைடில் நம்ம இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அந்த எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வெங்காயத்தை எண்ணெயில் வதக்கிட்டுருக்கோம். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய டொமேட்டோவை சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். அந்த டொமேட்டோவோட சாறு எல்லாமே அந்த வெங்காயத்தில் போகணுன்றதுக்காக மேலேருந்து இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெள்ளை எள் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பவுடர்லாம் எண்ணெயில் கருகாமல் இருக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த பேஸ்ட் வேகணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். பேஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கும் பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா. இப்போ நம்ம வெங்காயத்தை எண்ணெயில் வதக்கிறதுக்காக வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இந்த சிக்கனை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு நம்ம ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அந்த மேலே இருக்கிற தண்ணி சூடானதுக்கப்புறம் அந்த சிக்கனில் அந்த தண்ணியை ஊற்றணும். அதுக்கு முன்னாடியே அந்த தட்டில் இருக்கிற தண்ணி சூடாகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா குக்கரில் இருக்கிற அந்த சிக்கன் தண்ணி வரும். ஸோ இந்த தண்ணியிலே தான் நம்ம வேக வைக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் வேக வைக்கணும். அப்போ தான் சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்தில் நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். குழம்பு கொஞ்சம் நல்லா தண்ணியாக வேணுன்றதுக்காக நான் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 தடவை நான் தட்டில் தண்ணி எடுத்து இந்த மாதிரி சூடு பண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் மிக்சரில் பேஸ்ட்டு பண்ண அந்த மிக்சர் இருக்கு இல்லையா, பேஸ்ட்டு, அதையும் அந்த தண்ணியில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். குக்கரில் 2 சிட்டி வர வரைக்கும் நீங்கள் குக்கரில் சிட்டி கொடுங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி தலையை சேர்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு ரெடி. குக்கரில் சீக்கிரமே வெந்துடும். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தாங்க, சட்டுன்னு குழம்பு செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் குக்கரில் செஞ்சுக்கலாம். சப்பாத்தி கூட ரைஸ் கூடலாம் கொஞ்சம் தண்ணியாக குழம்பு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எங்கள் ஊர் சைட்லாம் இந்த மாதிரி தண்ணியாக தான் குழம்பு செய்வாங்க. ஸோ அதனால் நான் தண்ணி அதிகமாக ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட குறைச்சலாம் சேர்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். குக் வித் கன்யா யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் சிம்பிள் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.